மகா, வாங்க டாக்டர். எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்றது? ஏய், யார் நீ? எதுக்கு என் ஹஸ்பண்ட் மேல துப்பாக்கி வச்சிருக்க? இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏய் பைத்தியம், உன் புருஷன் நெத்தியில துப்பாக்கிய வச்சிருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம போலீஸுக்கு ஃபோன் பண்றேங்கற. நீ ஃபோன் பண்ற நேரத்துல அப்படியே ஒரு அழுத்துனேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது, உசுறு. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க நீ ரொம்ப திறமையான டாக்டர் ஆமே. செத்து போயிருக்க வேண்டிய அந்த வித்யாவை உன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு காப்பாத்திருக்கியாமே. அந்த வித்யாவை உன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதே நான் தான். சகுந்தலா? பரவாயில்லையே, என் பேர் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். அப்புறம் என்ன, நான் இங்க எதுக்கு வந்திருப்பேன்? உன் புருஷன் பொண்ணு நெத்தியில எதுக்கு துப்பாக்கிய வச்சிருக்கேன்னு எல்லாமே இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ நினைக்கிறது நடக்காது. ஏய், நடக்கணும். அதுக்காக ஒன்னெல்லாம் கொலை பண்ண சொல்ல மாட்டேன். நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நானே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து வேலையை முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த வித்யா ஏன் கையால செத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுரு. உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ப்ளீஸ். ஏய், நீ முடியாதுன்னு சொன்னா விட்டுட்டு போறதுக்கா நான் இங்க இருக்கேன்? நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. இங்க பார், இதுல ஓ மேல எந்த தப்பும் வராது. நீ கொலைக்காரியாக வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் பண்ணிட்டு நீ விலகிக்க. இல்ல, நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் சொன்ன எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு நீ எனக்கு கால் பண்ற. இல்லனா ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ போலீஸுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னு நினைச்சா அவங்க வாசல்ல வந்து நிக்கும் போதே நான் சொன்னதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு சரண்டர் ஆயிடுவேன். சோ எப்படி பார்த்தாலும் நஷ்டம் உனக்கு தான். உன் குடும்பமா இல்ல அந்த வித்யாவான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஹாஸ்பிட்டல்ல இப்போ எத்தனை பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க? 3 பேர் டாக்டர். டியூட்டிக்கு எப்பவும் போல எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருந்தா போதும். மத்தவங்க எல்லாரையும் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்தா? அப்படிலாம் எதுவும் வராது. வந்தா பாத்துக்கலாம். கிளம்ப சொல்லுங்க. என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல டாக்டர். போங்க, சொன்னது செய்யுங்க. டாக்டர் டாக்டர் மேடம், இனி வித்யாவை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இதுக்கப்புறமும் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டு மத்தவங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. இல்ல டாக்டர், நாங்க 3 பேரும் இங்கே இருக்கோம். ஏன் சார், எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல டாக்டர், ஹாஸ்பிட்டல் உள்ளேயே வந்து ஒருத்தி துப்பாக்கியால வித்யாவை கொல்ல பார்த்திருக்கா. அப்படி இருக்கும்போது அத நீங்க இன்னும் மறக்கலையா? அது மறக்கிற விஷயம் இல்லையே டாக்டர். ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு.
அதனால அதே தப்பு திரும்ப நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இனி அப்படி நடக்காது சார். நான் என்னோட சஜஷனை தான் சொல்றேன். நீங்க இங்கே இருக்கிறதும் வீட்டுக்கு போறதும் அது உங்க விருப்பம். நான் வரேன். என்ன பாடு? ஏய், நானும் இருக்கேன்டா. சஞ்சய், மா. நீ அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. வேதா, என்ன சொல்ற? உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஆமாமா, நாங்க இங்கேயே இருக்கோம். அதான் எல்லாருக்கும் நல்லது. சஞ்சய், நான் வித்யா கூட இருக்கிற வரைக்கும் அவ மேல ஒரு தூசு கூட படாது. நான் பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆமா, நான் அப்படி சொல்லலமா. ஒரு ஆளுக்கு 4 பேர் கூட இருக்கிறது நல்லது தானே. சகுந்தலா வித்யாவை மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே அவ குறி வச்சிருக்கா. வீட்ல மானசாவும் ஸ்னேகாவும் தனியா இருக்காங்க. இங்க நாம வித்யாவை பாத்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா? அங்கதான் விஜய் இருக்கான்ல. அவன் ஒரு ஆளால எப்படிங்க சமாளிக்க முடியும்? இங்க போலீஸ் இருக்காங்க, சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க அப்படி யாரும் இல்லையே. இல்லம்மா, இருந்தாலும் ஃபுல்லா லோட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள எவன் வந்தாலும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. சஞ்சய், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? வித்யா நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அவ முக்கியம்டா. சரிம்மா, நானும் அப்பாவும் கிளம்புறோம். நான் வித்யாவை பார்த்துட்டு போறேன். வித்யா, என்ன சஞ்சய்? அம்மா என்னையும் அப்பாவையும் வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஆ, ம், நீயும் அம்மாவும் மட்டும்தான் இங்க இருக்கணும். நானே சொல்லலான்னு நினைச்சேன். நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா. மாமாலாம் ரொம்ப டயர்டா இருக்காரு. சரி, நீ பார்த்து சேஃபா இரு. ம். அம்மா, நாங்க கிளம்புறோம்மா. ம், போலாமாப்பா? கிளம்பு. அம்மா, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்கம்மா. ம், சரிடா. சரி, அம்மா பாத்துக்கோடா. பாப்பலாம். வாங்கப்பா, வரம்மா. ஏய், வித்யா, இப்போ உன்னை யாரு எழுந்து உட்கார சொல்றது? படுத்துக்க. இல்லத்த, படுத்துக்கிட்டே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. ம், சரி, வா. பாத்து பின்னாடி வா. வித்யா, ஆ, எப்படிமா இருக்கு? ம், பரவாயில்ல டாக்டர். உன் அத்தை உன் கூட இருந்தாலே போதும், நீ ரொம்ப சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவ.
இந்த மருந்து ஃபுல்லா வித்யாக்கு ஏறணும். இடையில இதை கழட்டக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நல்லா தூக்கம் வருமா? ரெஸ்ட் எடு. சரிங்க டாக்டர். மேடம் நீங்க? ஆ, நானும் இங்கே படுத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு. நீதான் சமைச்சியா? ஆமா. நல்லா இருக்கு. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? ஆமா. அவங்க வேலைக்கு போன உடனே அவங்களுக்காக இவ்ளோ ஆசையா சமைச்சிருக்க? எங்களை விட்டுரு. உங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? நான் சொன்னதை உன் பொண்டாட்டி பண்ணா நான் உங்களை விட்டுற போறேன், அவ்வளவுதான். உன் பொண்டாட்டிக்கு உன் மேலையும் உன் பொண்ணு மேலையும் பாசம் அதிகம் தானே? ஆமா. அது உண்மையா இருந்தா உங்க ஆயுசு கெட்டிதான். அட, உன் பொண்டாட்டி தான். உங்க ஆயுசு கெட்டிதான் போலயே. என்ன மேடம், என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வேதா ஃபேமிலிலயும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வேதாவும் வித்யாவும் மட்டும்தான் தனியா இருக்காங்க. சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமா, அந்த மயக்க மருந்து வித்யாக்கு போயிட்டு இருக்கிற ட்ரிப்ஸ்ல போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மயக்கமாயிடுவா. வெரி குட். பரவாயில்லையே, புருஷன் பொண்ணு உசுருன உடனே சொன்னதெல்லாம் செய்யற. நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அவங்கள விட்டுரு. இப்ப விட்டா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட மாட்டியா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? அப்படிலாம் பண்ண மாட்டேன். இத பாரு, நான் பெத்த புள்ளையவே நம்ப மாட்டேன். உன்னை நம்புவனா? வேலைய முடிச்சிட்டு உன்னோட குடும்பத்தை ரிலீஸ் பண்றேன். பயப்படாத. உன் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாது. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? வேதா கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. அவ தனியா இருக்கும்போதே நினைச்சேன். ரொம்ப நாளாவே அவ துப்பாக்கியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு காட்டுறேன். ஓகே, பாய். இப்படி மத்தவங்க உயிரை எடுக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அடடடடா, அத வச்சு நான் என்ன பண்றது? எதிரிகளை அழிக்கிறது பாவமே இல்லை, அது கடமை. டேய், நீங்க 2 பேரும் இங்கே இருந்து இவங்களை பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஆமா, நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தனே. ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணுவாங்க மேடம். வெரி குட். வேதா, நீயும் உன் மருமகளும் என் கையால இன்னைக்கு சாக போறீங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். வரேன்டி.
யோ ஆ? என்னையா தூங்கிட்டு இருக்க? கொஞ்சம் அசதியில கண்ணை சந்துட்டேன். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த காரணத்தை சொன்னேன்னு வையே, லாக்கப்ப சாத்திட்டு இன்ஸ்பெக்டர் உனக்கு லாடம் கட்டிடுவாரு. தூக்கத்தை மறந்துட்டு ஒழுங்கா வேலையை பாரியா. சரி. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். மிஸ்ஸே ஆகக்கூடாது. ம்? மிஸ் ஆகாது மேடம். ம். எல்லாரும் முகத்தை மூடிக்கோங்க. ம். நீங்க மேடம்? நான் தான் இதை செஞ்சேன்னு எல்லாருக்கும் பொழிச்சுன்னு தெரியணும். அதனால நான் முகத்தை மூட மாட்டேன். ம். என்ன மேடம் போலீஸ் இருக்காங்க? அப்புறம் நேரா போய் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஈஸியா வழி போட்டு கொடுப்பாங்களா? ஹம். எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடலைன்னா அப்புறம் நம்ம பண்ற சம்பவத்துக்கெல்லாம் என்ன மரியாதை? மேடம் இப்போ என்ன பண்றது? உள்ள போய் முதல்ல பவர் ஆஃப் பண்ணிடு. ம்? சரிங்க மேடம். ஜெனரேட்டர் லைன்லயும் கட் பண்ணிடு. சரிங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் 2 பேரையும் அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ம். டேய் வாடா. ஏய் போடா. வித்யா, 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 யோ என்னையா கரண்ட் கட் ஆயிடுச்சு? என்ன பண்றது? மேடம். என்ன டாக்டர் பவர் ஆஃப் ஆயிடுச்சு? ஆமா மேடம், ஃபியூஸ் போயிடுச்சு போல. ஜெனரேட்டர் ஆன் பண்ண வேண்டியது தானே? அதுலயே ஏதோ பிரச்சனை இருக்கா மேடம். பார்க்க சொல்லிருக்கேன். 10 நிமிஷத்துல பவர் வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். என்ன டாக்டர் நீங்க? இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பவர் ஆஃப் ஆயிருந்தா எப்படி சமாளிக்கிறது? சாரி மேடம், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்ல. சரி, சீக்கிரமா பாருங்க. சரிங்க மேடம்.